பட்டாம்பூச்சியெல்லாம் லேர்னிங் பட்டர்ஃப்ளைஸை பார்க்க போகுது. நாமளும் பார்க்க போலாமா? அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சோனு, மோனு அப்படின்னு 2 நண்பர்கள் இருக்காங்க. இதுல சோனு கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவன், மோனு தைரியசாலி. எப்பவுமே சோனுவை மோனு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாய்க்குட்டியை பார்த்தா கூட சோனு பயப்படுவான். ஒரு நாள் 2 பேரும் பொருள் காட்சிக்கு போயிருந்தப்ப சோனு ரொம்பவே எதுவோ பார்த்து பயப்பட்டான். மோனு உடனே அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தான். 2 பேரும் இதெல்லாம் முடிஞ்சு திரும்ப நடந்து போனாங்க. பொருள் காட்சியெல்லாம் முடிஞ்சு தெருவுல நடந்து போயிட்டு இருந்தப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. இந்த உருமல் சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு நெருங்கி பார்த்தப்ப அங்க ஒரு பெரிய கரடி ஒண்ணு பின்னாடி அவங்கள நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. இத பார்த்ததும் மோனு உடனே பக்கத்துல இருந்த மரத்து மேல ஓடி போய் ஏறிட்டான். ஆனா சோனு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கீழேயே நின்னுட்டு இருந்தான். சோனுவுக்கு மரம் ஏறவும் தெரியாது. அந்த கரடி மெதுவா சோனு கிட்ட வந்துச்சு. சோனுவுக்கு ஒரு விஷயம் தெரியும். இறந்து போனது எதையும் கரடிகள் சாப்பிடாது அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கான். அதனால உடனே சோனு யோசிச்சு என்ன பண்ணான்னா, தன்னோட மூச்சு இழுத்து பிடிச்சுக்கிட்டு இறந்து போன மாதிரி நடிச்சான். கரடி கிட்ட சோனுவை முகர்ந்து பார்த்துச்சு. உடனே இது இறந்து போன ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சு அவனை விட்டுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அங்கிருந்து போனதும் சோனு உடனே எந்திரிச்சிட்டான். அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் மோனு மெதுவா மரத்துல இருந்து இறங்கி வந்தான். இறங்கி வந்ததும் மோனு சோனு கிட்ட கேட்க, ஏன் சோனு, உன்கிட்ட கரடி ஏதோ மெதுவா சொல்லுச்சு, உன் காது கிட்ட என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு, உண்மையான நண்பனை ஆபத்துல நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு கரடி சொல்லுச்சு. நான் கரடி கிட்ட ஆபத்துல இருக்கேன்னு தெரிஞ்சும் நீ என்னை விட்டுட்டு நீ மட்டும் போய் மரத்துல ஏறிட்ட. எனக்கும் என் உதவி பண்ணியிருந்தா நானும் மரத்து மேல எப்படியாவது ஏறி இருப்பேன்ல. ஒருவேளை கரடி என்ன ஏதாவது பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனு அங்கிருந்து கோவிச்சுக்கிட்டு போயிடுறான். மோனு அதுக்கப்புறம் தான் தன்னோட தப்ப உணர்றான். மோனுவுக்கு இப்பதான் தான் செய்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது புரியுது. அவனுக்கு ஒரே அழுகையா வருது. கொஞ்ச நாள் உருண்டு ஓடுது. 2 பேரும் கொஞ்சம் வளர்ந்து பெரியவர்கள் ஆகுறாங்க. ஆனா சோனு எப்பவும் போல மோனு கிட்ட பழைய மாதிரியே நண்பனா சந்தோஷமா பேசுறான். மோனு இப்ப முன்ன மாதிரி குறும்பெல்லாம் பண்றதில்ல. ரொம்பவே அமைதியான பையனா மாறிட்டான். இப்ப 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு இப்போ இந்த கதையிலிருந்து தெரிய வருது என்ன? உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம், அதே சமயம் மன்னிப்பதே உயர்ந்த குணம் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா தெரிய வருது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. லேர்னிங் பட்டர்ஃப்ளை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you for watching.